நாமக்கல்லில் முட்டை விலை நிர்ணயம் செய்வதில் குளறுபடி நீடிப்பதால் கோழி பண்ணையாளர்கள் தவிப்பிற்கு ஆளாகி வருகின்றனர். இதே நிலை நீடித்தால் கோழி பண்ணைகளை மூடுவதை தவிர வேறு வழியில்லை என்று வேதனை கூறுகின்றனர். நாமக்கல் கோழி பண்ணையாளர்களின் நிலை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நாமக்கல் மண்டலத்தில் 1100க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகள் உள்ளன. இவற்றில் 6 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்படுகின்றன. இதன் மூலம் நாள்தோறும் 5 கோடிக்கும் அதிகமான முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் முட்டைக்கு கோழி பண்ணையாளர்களை உறுப்பினர்களாக கொண்ட தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு என்ற தனியார் அமைப்பு விலை நிர்ணயம் செய்கிறது. இந்த நிலையில் முட்டை விலை நிர்ணயத்தில் குளறுபடி நடப்பதாக முட்டை உற்பத்தியாளர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். உற்பத்தி செலவு எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரு முட்டைக்கு நீங்கள் உற்பத்தி செலவு 4.25 5 ரூபா வரைக்கும் ஆகுது இன்னைக்கு. ஆனால் எங்களுக்கு இன்றைய நிலையில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 ரூபா 10 காசு தான் எங்களுக்கு கை கிடைக்குது. கிட்டத்தட்ட 50லிருந்து 75 காசு வரைக்கும் எங்களுக்கு ஒரு முட்டைக்கு நஷ்டம் ஏற்படுது. முட்டை விலை நிர்ணயம் செய்வதில் உள்ள குளறுபடிகளை கண்டித்து சில நாட்களுக்கு முன்பு நாமக்கல் பரமத்தி சாலையில் உள்ள NECC அலுவலகத்தில் கோழி பண்ணையாளர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்போது நாடு முழுவதும் ஒரே மாதிரி விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். முட்டைக்கு சலுகை விலை நிர்ணயம் செய்யக்கூடாது என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் NECC நாமக்கல் மண்டல நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. எனினும் இதுவரை போராட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. இது கோழி பண்ணையாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்கம் எங்களுக்கு ஒரு கூட வேலையில GST தள்ளுபடி செஞ்சோ அல்லது GST தள்ளுபடி செஞ்சு கொடுத்தோ ஏதாவது ஒரு உதவி பண்ணாங்கன்னா எங்களுக்கு உற்பத்தி செலவு குறையுங்க. அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயனா இருங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு பல கோழி பண்ணையாளர்கள் இன்னைக்கு ஒரு முட்டை 70 காசு 80 காசு நஷ்டமாயிட்டு இருக்காங்க. NECC அறிவிக்கும் விலையால் சிறிய அளவில் கோழி பண்ணைகள் நடத்தும் தாங்கள் பாதிக்கப்படுவதாக கூறுகின்றனர். இதே நிலை நீடித்தால் கோழி பண்ணைகளை மூடும் அபாயம் இருப்பதாகவும், எனவே முட்டை விலை நிர்ணயம் செய்யும் பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்றும் கோழி பண்ணையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் காவலர்களை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்ற ரவுடியை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த பெண் காவல் உதவி ஆய்வாளரின் துணிச்சல் பாராட்டு பெற்றுள்ளது. கடந்த 20ஆம் தேதி அதிகாலையில் ஐனாவரம் காவல் உதவி ஆய்வாளர் சங்கர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது பல்சர் பைக்கில் வந்த 3 பேர் சங்கரை இரும்பு கம்பியால் தாக்கிவிட்டு தப்பி ஓடினர். இது தொடர்பான CCTV காட்சிகள் அடிப்படையில் விசாரணை நடத்தி கௌதம், அஜித் ஆகிய 2 பேரையும் ஐனாவரம் SI மீனா கைது செய்தார். திருவள்ளூரில் தலைமறைவாக இருந்த 3வது நபர் பெண்டு சூர்யாவையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர். ஐனாவரம் காவல் நிலையத்திற்கு வரும்போது காவலர்கள் 2 பேரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பியோட சூர்யா முயன்றுள்ளார். அப்போது காவல் உதவி ஆய்வாளர் மீனா துப்பாக்கியால் முழங்கால் பகுதியில் சுட்டு பிடித்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரவணன் அண்ட் இமாம் அமீனுத்தீன் 2 பேர் மறுபடி அட்டாக் பண்ணி எஸ்கேப் பண்ற ட்ரை பண்றாங்க. SI மீனா அவங்க வார்ன் பண்ணும்போது கூட கேட்கல. அதுக்கப்புறம் கன் ஏர்லி கூட ஷூட் பண்ணி பார்த்தாங்க, கேட்கல. அப்புறம் லெஃப்ட் லெக்ல அவருக்கு இன்கேபாசிட்டேட் பண்ணி லெஃப்ட் லெக்ல ஒரு ஷாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் கேப்சர் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாங்க. உடனே கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 2 காவலர்களையும் சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக பெண் காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் சுட்டுப்பிடித்த இந்த சம்பவம் பெரும் கவனம் பெற்றுள்ளது. காவல்துறை உயரதிகாரிகளின் பாராட்டை பெற்றுள்ள மீனா சென்னையை அடுத்த மதுராந்தகத்தைச் சேர்ந்த விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். 2016ஆம் ஆண்டு பேட்சில் நேரடியாக காவல் உதவி ஆய்வாளராக தேர்வு செய்யப்பட்டவர். காவல்துறையில் சேர்ந்ததும் முதலில் தலைமைச் செயலகம் காலனி காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றினார். பின் துணை ஆணையர் தனிப்படை பிரிவில் சேர்ந்து பல குற்றவாளிகளை பிடித்துள்ளார். ஐனாவரம் காவல் உதவி ஆணையர் தனிப்படை பிரிவில் தலைமை அதிகாரியாக செயல்பட்டு வரும் இவர் பல குற்றவாளிகளை தனியாக சென்று கைது செய்து வருகிறார். 10 நாட்களுக்கு முன்பு நடந்த செல்போன் பறிப்பு சம்பவத்தில் CCTV காட்சிகள் அடிப்படையில் 3 பேரை ஒரே நாளில் கைது செய்தார். இதற்காக சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் காவல் உதவி ஆய்வாளர் மீனாவை அழைத்து பாராட்டு சான்றிதழ் வழங்கியிருந்தார். புதிய
கல்விக் கொள்கையின் அடிப்படையில் 6 வயது நிரம்பினால் மட்டுமே 1ஆம் வகுப்பில் சேர்க்க வேண்டும் என மத்திய கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் புதிய கல்விக் கொள்கை 2020 அமல்படுத்த மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. புதிய கல்விக் கொள்கையில் 3 ஆண்டுகள் பள்ளிக்கு முந்தைய கல்வியும் 2 ஆண்டுகள் கொண்ட 1ஆம் மற்றும் 2ஆம் வகுப்பு கல்வியும் அடங்கும். அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான 3 ஆண்டுகள் மழலையர் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் கடந்த அக்டோபர் மாதம் அடித்தள நிலைக்கான பாடத்திட்ட கட்டமைப்பை மத்திய கல்வி அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது. இந்நிலையில் நாட்டில் மழலையர் கல்வி குறிக்கோளை அடைய கல்வி அமைச்சகத்தின் பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை 9/2/2023 அன்று அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளது. அதில் பள்ளிக்கல்வியில் 1ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை வயதை 6க்கு மேல் மாற்றியமைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த உத்தரவுக்கு கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ப்ரோக்ரஷன் பண்ணும்போது நம்ம சில்ட்ரன் ஏஜ் இன்னும் கொஞ்சம், ஏன்னா யங் ஏஜ்ல இது வரைக்கும் நீங்க எதுவும் தியரிட்டிக்கலா ப்ரூவ் பண்ணல. இந்த சில்ட்ரனை நான் இன்னும் 1 இயர் தள்ளி ஒரு நாள் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வரப்போகுது, இதுல எவ்வளவு நாங்க ரிசர்ச் பண்ணி என்ன சர்வே பண்ணோம், எதுவுமே ஒரு பாலிசி இல்லாமல் ஏதோ பேசிக்கலி ஒரு இது மெயினா பிரைவேடைசேஷனுக்காண்டி நம்ம ஹெல்ப் பண்றோமா, இல்ல குழந்தைங்களை கல்வியை விட்டு நம்ம துரத்துறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. முறையான தரவுகள் மற்றும் அறிவியல் பூர்வமான இலக்கு இல்லாமல் கொண்டுவரப்படும் திட்டம் என்றும் கல்வியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். என்னை பொறுத்த வரைக்கும் சர்டன் ஸ்டேட்ஸ் ப்ரோக்ரசிவ் ஸ்டேட்ஸ் லைக் தமிழ்நாடு இதெல்லாம் அவங்க போற ஸ்டெப்ஸ் இட்ஸ் கரெக்ட். அண்ட் இது சென்ட்ரல் கவர்மெண்டோட நியூ எஜுகேஷன் பாலிசியில போனோம்னா நம்ம சிபிஎஸ்இ சில்ட்ரன் 1 இயர் லேட்டா வருவாங்க. அப்ப திருப்பி அங்க இருந்து எல்லாரும் மூவ்மெண்ட் சில்ட்ரன் இங்க மூவ் பண்ணி வருவாங்க. 1 இயர் முன்னாடியே ஸ்கூல்ல சேரலாம் அப்படின்ட்டு இது ஒரு ஷிஃப்ட் ஒரு மாதிரி எல்லா இடத்துலயும் இது ஒரு ஷேக்கிள் பண்ணும். இது ஒரு ப்ராப்பர் தாட் ப்ராசஸ் இல்லாம நம்ம சில்ட்ரனை 1 இயர் டிலே பண்றதுங்கிறது ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி மாறுது, சில்ட்ரனோட லேர்னிங் கெப்பாசிட்டி மாறுது, அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய விதங்கள் பயங்கர ஃபாஸ்டா மாறுது. அந்த ஸ்பீடுக்கு நீங்க சாப்பாடு போடாம இல்ல நீ வெயிட் பண்ண நான் 1 வருஷம் கழிச்சு தான் போடுவேன் அப்படின்னா அந்த சில்ட்ரனோட growth அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆக போகுது. பள்ளிக்கல்விக்கு முந்தைய மழலையர் கல்வியில் 2 ஆண்டு பட்டய படிப்பை வடிவமைத்து நடத்துமாறும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இந்த பாடத்திட்டம் மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலால் வடிவமைக்கப்பட்டு மாவட்ட கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் மூலம் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கிகள் எவ்வளவு வீட்டுக்கடன் கொடுக்க முன்வரும்? ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ள கட்டுப்பாடுகள் என்ன என்பதை இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். ஹோம் லோன் வேணும்னு நீங்க பேங்க்ல போய் கேட்டீங்க அப்படின்னா இவ்வளவு % தான் இந்த ஹோம் லோனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பேங்க்ஸ்ல ஒரு கணக்கு இருக்கு. ஒருவரோட மாத சம்பளம் மற்றும் சிபில் ஸ்கோரை வச்சுதான் ஹோம் லோன் கொடுக்க பேங்க்ஸ் முன் வருவாங்க. அப்படின்னாலும் இப்ப ஒரு வீடு 30 லட்சம் ரூபாய் அப்படின்னு வச்சுப்போம். அந்த வீட்டை வாங்க முழுவதுமா 30 லட்சத்தையும் பேங்க்ஸ் உங்களுக்கு கடனா கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு மதிப்புள்ள ஒரு வீட்டுக்கு இவ்வளவு சதவிகிதம் கடன் கொடுக்கலாம் அப்படின்னு ரிசர்வ் பேங்கோட அறிவுறுத்தல் ஒண்ணு இருக்கு. உதாரணமா 30 லட்சம் ரூபாய் ஒரு வீடு அப்படின்னா அதிகபட்ச கடன் தொகையா 30 லட்சம் ரூபாய் வீடுக்கு 90% வரைக்கும் தான் வங்கிகள் கடன் கொடுக்கும். மீதம் இருக்கக்கூடிய தொகையை அந்த வீட்டை வாங்குபவர் முன்பணமா அவருடைய பங்களிப்பா செலுத்தணும். இதுவே அந்த வீட்டோட விலை ஒட்டுமொத்த விலை 30 லட்சத்திலிருந்து 75 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 80% வரைக்குமான தொகையை வங்கிகள் கடனாக கொடுக்க முன் வருவாங்க. இதே 75 லட்சத்திற்கும் அதிகமாக நீங்க வாங்கக்கூடிய அந்த வீட்டினுடைய விலை இருக்கு அப்படின்னா அந்த வீட்டோட விலையில 75% தான் வங்கிகள் கடனாக கொடுக்க முன் வருவாங்க. மீதம் இருக்கக்கூடிய அந்த தொகையை அந்த வீட்டை வாங்குபவர் அவருடைய பங்களிப்பா கண்டிப்பா கொடுத்தாகணும் அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். இந்த டவுன் பேமெண்ட்டுக்கான சோர்ஸ் என்ன அப்படிங்கறதையும் அதாவது அந்த பணம் வந்தது எப்படி வந்தது அப்படிங்கறதையும் பேங்க்ஸ் கவனிப்பாங்க. கவனிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கடனை சாங்க்ஷன் பண்ணுவாங்க.